இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாப்பிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாப்பிடுவோம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உதவி செய்ய வல்லவர். கொஞ்சம் யோசித்து பாருங்களா, அநேகர் உதவி செய்ய முடியும், ஆனால் குறிப்பிட்ட அளவுதான் உதவி செய்ய முடியும். அவர்களுடைய திராணி அவ்வளவுதான், வல்லமை அவ்வளவுதான் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில் கடந்து போனாலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த வசனம் அழகாக சொல்கிறது, எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். மாம்சத்தின் பிரகாரமான சோதனையை ஜெயித்து வந்திருக்கிறார். உலகத்திலிருந்து வந்த சோதனைகளும் இயேசுவுக்கு ஏற்பட்டதே, அதையும் ஜெயித்திருக்கிறார். பிசாசினால் வந்த சோதனை எல்லாவற்றையும் ஜெயித்ததினாலே அவர்கள் பாடு என்றால் என்னென்று தெரியும், வேதனை என்றால் என்னவென்று தெரியும், பசி என்றால் என்னவென்று தெரியும், அவமானம் என்றால் என்னவென்று நன்றாகவே இயேசுக்கு தெரியும். சிலுவை பாதையிலே எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானங்கள், கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிலுவையிலே தொங்கியிருக்கும் போது சிந்தி கொடுத்தார். அந்த பாடுகளை கண்முன்னால் நிறுத்தி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாடுகள் ஒன்றுமே இருக்காதே. அதனால் அவர் பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கப்படினால், அந்த பாதையில் கடந்து போனபடியினால் அவருக்கு அதனுடைய வலி, அதனுடைய பெயின் எவ்வளவு தெரியும், நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை பாடுகளின் பாதையில் கடந்து போகலாம், சோதனையின் பாதையில் கடந்து போகலாம். இந்த சோதனை, இந்த வேதனை இன்னைக்கு தான் நீங்கும், என்னுடைய வலி எனக்கு தானே தெரியும், என்னுடைய பாடுகளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டோம் அநேக நேரம் புலம்புகிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்துல போய், ஆண்டவரே என் பாடுகள் உமக்கு தெரியும், நீ இருந்த பாடுகளின் பாதையில் கடந்து போயிருக்கிறீர், கொஞ்சம் நினைவு கூறும், உதவி செய்யும் என்று உதவி கேட்டு பாருங்க. நிச்சயமாகவே உதவி செய்து அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார். நாம் என்ன பண்ணுவோம், மனிதர்களிடம் உதவி தேடுகிறோம், யாராவது உதவி செய்ய மாட்டாங்கன்னு தேடி அலைகிறோம். உதவிக்கு பதிலாக இன்னும் உபத்திரவங்கள் அதிகமாகத்தான் மாறுகிறது. இன்று நம் ஆண்டுடைய சமூகத்துல போய் உதவி கேட்போம். சாது சுந்தர் சிங் ஆண்டுடைய ஊழியத்தை செய்த நாட்கள்ல அந்த மலைப்பாங்கான பகுதியில நடந்து போகும் பொழுது ஒரு கிராமத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி வழி கேட்கிறார். அங்குள்ள கூட்டத்தார் இவரை வேண்டுமென்றே பழி வாங்கும்படியாக திபெத்தின் பகுதியில, அந்த காட்டு பகுதியில வேறொரு பாதையை காண்பித்து விட்டார்கள். இப்படி போனால் வழி இருக்கு, அங்கதான் கிராமம் இருக்குண்டு. இவர் நடந்து கொண்டே இருக்கிறார். கிராமங்கள் எதுவும் அந்த பாடே இல்லை. இரவு நேரம் ஆகிவிட்டது, சூரியனும் அஸ்தமித்து விட்டது, இருட்டு காடு அப்பொழுதுதான் புரிந்து விட்டது. தன்னை தவறான பாதையில் அவர்கள் வழி நடத்தி விட்டார்கள். இனி என்ன செய்வது என்று இவருக்கு தெரியவில்லை. காட்டு மிருகங்களின் சத்தம் ஒரு பக்கம் கேட்கிறது, மறுபக்கம் குளிர். என்ன செய்வது என்று இப்படியே திகைத்து நிற்கும் போது ஆண்டவரோட உதவி கேட்கிறார். ஆண்டவரே, தெரியாமல் இந்த பாதையில் நான் வந்து விட்டேன், எனக்கு இந்த இடம் புதிது, இந்த ஜனங்கள் சொன்னார்கள் என்று வந்தேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், எனக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யும் சொல்லி ஜெபிக்கிறார். ஜெபித்து பார்க்கும் பொழுது ஆற்றை கடந்தால் கிராமம் இருக்கும் என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறது. பார்த்தா ஆற்றுக்கு அந்த பக்கம் போனால் தண்ணீர் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஆழம், எப்படி இருக்குன்னு தெரியவில்லை. அங்கு பார்க்கும் பொழுது அங்கு ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். அங்கு முன்பாக நெருப்பு போட்டு அந்த தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அதில் நின்று கொண்டிருக்கிற மனிதன் இவரை பார்க்கிறார். இவர் உதவி கேட்கிறார். அவரும் நின்று நான் வந்து உதவி செய்யறேன்னு சொல்லி இந்த ஆற்றை கடந்து வந்து இவரை தோல் மேல் வைத்து சுமந்து அந்த பக்கம் கொண்டு போய் விடுகிறார். தீ பக்கத்திலே விட்டு விட்டு, பரவாயில்ல, இவர் ஒருவேளை நல்லா இருந்தா அந்த பகுதியில பழக்கம் உள்ளவர் போலுக்க என்று சொல்லி திரும்பி அவர்கிட்ட நன்றி சொல்லி இயேசு பற்றி சொல்லான்னு பார்க்கும் பொழுது அந்த நபர் அங்கு இல்லை. பாருங்கள், அந்த நபர் இல்லை, திடீர்னு மறைந்து விட்டார். அப்பொழுதுதான் சாது சுந்தர் சிங் உணர்ந்து கொண்டாராம், ஆண்டவர் தான் நம்ம இந்த இடத்திலே அழகாக காப்பாற்றி கொண்டு விட்டு மறைந்து விட்டார் சொல்லி சந்தோஷமாய் கொஞ்சம் நடந்த உடனே ஒரு கிராமம் வந்ததாம். அங்கு அவர் அடைக்கலம் கிடைத்தது. அங்கு போய் தங்கி தொடர்ந்து ஊழியத்தை செய்தாராம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு அழகாய் தேவன் நடத்துகிறார். மற்றவர்கள் தவறான பாதையில் நம்மை நடத்தலாம், தவறான காரியங்களுக்கு உட்படுத்தலாம், அல்லது ஏமாற்றப்பட்டிருக்கலாம். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுத, இதனால் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டால இவ்வளவு காலங்கள் வீணாய் போயிட்டு புலம்புறீங்களா? இப்பவும் காலம் கடந்து போகவில்லை. உதவி கேட்டால்
ஆண்டவர் உடனே வந்து உதவி செய்வார். அக்கறைக்கு நாம் போக முடியும், சூழ்நிலைகளை தாண்ட முடியும், சோதனைகளை ஜெயிக்க முடியும், பாடுகளின் மத்தியிலும் பாடுகளை தாண்டி இன்னொரு புதிய எல்கைக்குள் செல்ல முடியும். தாழ்த்தி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து உதவி செய்ய கேட்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இது எங்களுக்கு உதவி வரும் கண்மலையா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், உதவி செய்ய வல்லவரா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரம் எங்கள் மேல் அமர்ந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பாடுகள் என்றால் நமக்கு தெரியுமப்பா. அநேக பிள்ளைகள் பாடுகளின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே கடந்து போறாங்க. சூழ்நிலையை மேற்கொள்ள தெரியலையே, சோதனையை ஜெயிக்க முடியவில்லை, நான் மட்டும்தானே போராடுகிறேன், எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்பார்கள் சொன்னார். என் ஆண்டவர் மனம் இறங்கி அந்த பாடுகளின் பாதையில் கடந்து போகிற பிள்ளைகளை அந்த பாடுகளில் இருந்து விடுவிப்பீராக, ஒரு நல்வழி படுத்துவீராக. இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கொண்டு முடிவெடுக்க முடியவில்லை, அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை, எல்லா பக்கமும் பாதைகள் அடைக்கப்பட்டு விட்டது என்று தத்தளிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழியை உண்டாக்கி அந்த வழியின் வழியாய் அடுத்த எல்கைக்குள் கடந்து சென்ற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. இதனால் முழுவதும் கிருபை தங்கட்டும், சமூகம் முன் சொல்லட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமயமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சோதனையில் பாடுகளின் பாதையில் கடந்து போகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வல்லவர் ஒருவர் உண்டு. அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு கூட இருந்து உதவி செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.